இன்றைய இந்த வீடியோவில் நாம் வேல்மாறல் பாராயணம் என்பது என்ன, அதை தினமும் அல்லது சிறப்பு நாட்களில் பாராயணம் செய்தால் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக ஆரோக்கிய மற்றும் குடும்ப நல நன்மைகள் என்னென்ன என்பதை மிகவும் எளிமையாக பார்க்க போறோம். முருகப்பெருமானின் திருவாயுதமான வேல் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீக்கி நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி கொண்டது என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை, தீராத நோய், கர்ம வினைகள், நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல். அதைவிட மிக முக்கியமானது, வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை உணர முடியும். வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும். வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும். மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை காண முடியும். நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். புதிதாக வேல்மாறல் படிக்க போறீங்களா? முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல். கந்த சஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல் வேல்மாறல் தான். மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல். ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள். புதிதாக வேல்மாறல் படிக்க துவங்குபவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவுதான் இது. வேல்மாறல் வரலாறு. முருகப்பெருமான் மீது 1.5 லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியது தான் வேல் வகுப்பு. வேல் வகுப்பு, வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதான். அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு என்னும் 16 வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும் படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியது தான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறல். இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில். வேல்மாறல் பற்றிய அரிய தகவல், அருணகிரிநாதர் 16 வரிகளில் எழுதியதை 4 மடங்காக, அதாவது 44 வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார். இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும். நாம் செய்த தீவினை, நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும் வேல்மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணிய செய்தவர் என்றே சொல்ல வேண்டும். முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து விட்டார் என்று பொருள். வேல்மாறல் படிக்கும் சரியான முறை, விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என 3 முறை சொல்லிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எந்த உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திர அடியை முதலில் 20 முறையும் 64வது பாடலை பாடிய பிறகு 20 முறையும் சொல்ல வேண்டும். முதலில் 20, நிறைவில் 20, நடுவில் 68 என மொத்தம் 108 முறை இந்த வரி ஓதப்பட வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனந்து உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை 20 முறை பாடிய பிறகு பருத்த முளை என துவங்கும் பாடலை பாட வேண்டும். எத்தனை நாட்கள் பாட வேண்டும்? ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை பாட வேண்டும். வேல்மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும். வேல்மாறல் படிக்கும் போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும். அந்நண்பர்களே, வேல்மாறல் பாராயணம் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் குடும்பத்தாரும் முருகனின் அருளை பெற இந்த வீடியோவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். அருள் வரம் தந்தருளும் முருகன் உங்களை காத்தருளட்டும். நன்றி, வணக்கம்.